வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பரப்புரை. கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் என தன்னை எதிர்க்கட்சிகள் சொல்வது ஒரு வகையில் பெருமைதான் என பேச்சு. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்போவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்றே தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் தான். இதில் தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேலே இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா புழக்கம் ஒழிக்கப்படும் என சேலத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. ஒரு குடும்பம் பிழைப்பதற்கு 8 கோடி மக்கள் வாட்டி வதைக்கப்படுவதாகவும் சாடல். நம்மக்கிட்ட காசு இருந்தா எடுத்துப்பாங்க, நிலம் இருந்தா பிடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பை மட்டும் யாரும் எடுத்துக்கவே முடியாது என அசுரன் பட வசனத்தை பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கல்வி ஒன்றுதான் யாரும் திருட முடியாத ஒரே சொத்து என மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு பேச்சு. பாஜகவை ஓனராக கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு கொடுமைகள் அரங்கேறும். திமுகவுக்கு வாக்களிக்குமாறு அப்பாவாக அண்ணனாக உரிமையுடன் கேட்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவும் அவங்களுடைய கொடூரமான மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியலன்னு வரலாறு சொன்னால் போதும். அது மட்டும் போதும். நம்ம உரிமையை, நம்ம உழைப்பை, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை, நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களோட அடிமைகளோ நமக்கு வேணாம். நான் உங்கள் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்குறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல, 20 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறாது என எடப்பாடி பழனிசாமி ஆரூடம். எங்களை வீழ்த்துவதற்கு மறைந்த கருணாநிதியாலேயே முடியவில்லை என்றும் பேச்சு. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். இந்தியாவிலேயே அதிகமான கோயில்கள் என எடுத்துக்கொண்டால் 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆளும் தமிழ்நாட்டின் தான் உள்ளது என்றும் பெருமிதம். பாஜக மாதிரி மதவாத சக்திகள் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன். 60 வருஷமா திராவிட கட்சிகள் ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்கு. கொள்ளையடிப்பதில் புது புது வித்தைகளை கையாள்பவர் செந்தில் பாலாஜி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி பத்திரமாக சிறையில் இருப்பார் என்றும் அதிரடி. சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் மா சுப்பிரமணியனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. கலைஞர் வளைவு பகுதியில் ஆட்டோவில் பயணித்தும் பொதுமக்களுடன் கரும்பு ஜூஸ் குடித்தவாறும் பிரச்சாரம். பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. எந்த கட்சியும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என நினைப்பவதே ஸ்டாலின் என்றும் சாடல்.
தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் பிளவுவாத அரசியலை வெறுக்கிறார்கள் என டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. அதிமுக முழுமையாக பாஜகவின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் விமர்சனம். உங்களுடன் இருந்து உங்களுக்காக பணியாற்றுபவர் வேண்டுமா, அல்லது எங்கோ இருந்து புதுசா அரசியலுக்கு வந்து நாடகத்தை நடிச்சிட்டு இருப்பவர் வேண்டுமா? நான் அரசியலில் யாரையும் தாக்கி பேச விரும்பவில்லை, விமர்சிக்கவும் விரும்பவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நான் உங்களை கேட்டு விரும்புறது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான் அவங்களை கேட்கறது ஒரே கேள்வி. எந்த தீய சக்தியாக இருந்தாலும் பாசிச சக்தியாலும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே இயலாது என தவேக தலைவர் விஜய் மக்களுக்கு கடிதம். ஆதாயங்களை காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது, அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டிவிடவும் இயலாது என சூளுரை. திசை திருப்பல் முதலீட்டு கழகங்களின் நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் குனிந்து கூளை கும்பிடு போடுபவன் நான் அல்ல என விஜய் காட்டம். மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும் கொள்கை எதிரியான பாஜகவையும் இந்த தேர்தலில் வீழ்த்துவோம் என மக்களுக்கு கடிதம். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுடன் பைக்கில் சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டிய அண்ணாமலை. கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜகவுக்கு சாதகமாகவே உள்ளதாக பேட்டி. கணிப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க. கடந்த 2-3 நாட்களாக எல்லாமே சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் கருத்து கணிப்புகளை என்டிஏவுடைய வேவ் என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலங்கிறது என்னோட ஃபீலிங். என்டிஏவுக்கு ஒரு பெரிய ஒரு வேவ் உருவாயிருக்கு எல்லா இடத்திலும் கூட. திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர் மாற்றப்படும் என திட்டவட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திருச்செந்தூரை நீங்க கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரோட் ஷோ. பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு சாலை வலம். தேர்தல் நாளன்று விஜய்க்கு ஓட்டு போட வேண்டுமென குழந்தைகள் சாப்பிடாமல் பெற்றோரிடம் அடம் பிடிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டம் கோபியில் தவேக நிர்வாகி செங்கோட்டையன் நூதன பிரச்சாரம். குழந்தைகள் சில பேர் நிற்கிறார்கள். அந்த குழந்தைகளை கொண்டே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 23ஆம் தேதி காலை எழுந்து 5 மணி 6 மணிக்குள் குளித்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு தாய் தந்தையுடைய காலிலே விழுந்து பெரியவருடைய காலிலே விழுந்து விசில் அங்கே விஜய் அங்களுக்கு விசில் சின்னத்திலே ஓட்டு போட்டால்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடியும். இதை செய்தியினாலும் சாதனை சரித்திரம் படைக்க முடியும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடையில் டீ குடித்தும் மார்க்கெட் பகுதிகளில் காய்கறிகள் வாங்கியும் வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் அருகே திமுக நிர்வாகி காரில் சுமார் 5 அட்டை பாக்ஸில்
2,44,00,000 ரூபாய் பறிமுதல். 2 பேரை பிடித்து வருமான வரித்துறையினர் விசாரணை. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காகவே தாவேகா தலைவர் விஜய் தனித்து நிற்கிறார். விசில் தியேட்டரில் தான் அடிக்க முடியும், சட்டப்பேரவையில் அடிக்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். திமுக வேட்பாளர்களை, திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்கு பயன்படுமே தவிர விஜய்க்கு பயன்படாது. விஜய்க்கு பயன்படாது. உங்க கட்சி ஆட்சிக்கு வர போவதில்லை. நீங்கள் யாரும் சட்டமன்றத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் விசில் தேட்டர் தான் அடிக்க முடியும். விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை விரட்டிய திமுக ஆதரவாளர்கள். தொகுதிக்குள் வாக்கு சேகரிக்க வந்தவரை வெளியே போ என பெண்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு. துறைமுகம் தொகுதி சிஎம்டிஏ குடியிருப்பு பகுதியில் ஒரே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாக்கு சேகரிக்க விடாமல் திமுகவினர் தடுப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தர்ணா. சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொள்ளும் நடிகர் விஜய். விஜய்க்கு தாவேகா தொண்டர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மதுபான கடைகள் அடைப்பு. விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய பேருந்து நிலையங்களில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களில் 15 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. மீதமுள்ள 10 பேரின் உடல்கள் நாளை ஒப்படைக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல்.